கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து தள்ளுவண்டி காய்கறி கடையின் மீது தறிகட்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள், வணக்கம். யாராச்சும் காயமடைஞ்சிருக்காங்களா இந்த சம்பவத்துல? இப்ப என்ன நிலவரங்க? வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அண்ணா பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இங்கு தினசரி பெரம்பலூர், பழனி, அரியலூர், பெங்களூர், ஜெயங்கொண்டம் மற்றும் திட்டக்குடி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்கின்றன. இங்கு ஒரு நாளைக்கு 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இன்று இடையாக்குறிச்சியில் இருந்து திட்டக்குடி வந்த அரசு பேருந்து நிலையத்தின் வெளியே பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் முள்ளுக்குறிச்சி செல்வதற்காக பேருந்து நிலையத்தின் உள்ளே வண்டி திரும்பும் பொழுது அப்பொழுது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து தறிக்கேட்டு ஓடியது. இது பேருந்து நிலையத்தில் தள்ளுவண்டி காய்கறி கடை உள்ளே புகுந்தது. அதில் வியாபாரி தீபா மற்றும் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையை அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் அதிக தள்ளுவண்டி காய்கறி கடைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பேருந்துக்கு உள்ளே சென்று வளைய முடியாமல் திணறுகின்றன. இதனை ஓட்டுநர் அவதிப்பட்டு பலமுறை நகராட்சி நிர்வாகம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோரியும் அவர்கள் அகற்றாமல் காலம் காலத்து வருவதால் தற்போது பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடையின் மோதி பேருந்து நின்றதால் அங்கு 3 பேர் காயம் ஏற்பட்டது. அதனால் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.